கம்யூனிசம்னா என்ன? நம்ம பசி தீர்ந்ததுக்கு அப்புறம் சாப்பிடுற அடுத்த இட்லி இன்னொருத்தவங்களோடதுமா? இது கம்யூனிசம்னு எக்ஸாக்ட்டா சொல்ல முடியாது. ஆனா ஓரளவுக்கு ஒத்துக்கலாம். ஆனா என்ன இருந்தாலும் இந்த சீன், இந்த டயலாக் தான் தமிழ்நாட்டுல முக்கியமா இந்த ஜெனரேஷன் பசங்களுக்கு ஒரு ஓப்பனிங் கேட்டா இருந்தது. கம்யூனிசம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு. இந்த வீடியோல நான் ஆக்சுவலா கம்யூனிசம்னா என்னன்னு என்னால முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ சிம்பிளா எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமோ நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஒரு ஊர் இருக்குது. ஒரு ஊர்ல பல பேர் இருப்பாங்க. ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொரு வேலை செய்வாங்க. ஒரு ஆள் இன்ஜினியரா இருப்பாங்க, ஒரு டாக்டரா இருப்பாங்க, ஒரு ஆள் வக்கீலா இருப்பாங்க, ஒரு ஆள் விவசாயியா இருப்பாங்க, ஒரு ஆள் கூலி தொழிலாளியா இருப்பாங்க. பல வேலைகள்ல ஒவ்வொரு ஆளும் இருப்பாங்க. இவங்க எல்லாருமே அவங்களோட ஸ்ட்ரென்த்துக்கு ஏத்த மாரி, அவங்களோட கெப்பாசிட்டிக்கு ஏத்த மாரி இந்த ஊருக்காகவும், இந்த சொசைட்டிக்காகவும் அவங்க கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. வேலை செய்வாங்க. வேலை செஞ்சுட்டு அவங்களுக்கு வர்ற காசு அவங்க பாட்டுக்கு போட்டுன்னு போமாட்டாங்க. இவங்க எல்லாருமே கான்ட்ரிபியூட் பண்றது கலெக்டிவா கவர்ன்மெண்ட் கையில இருக்கும். இப்போ கவர்ன்மெண்ட் என்ன பண்ணுவாங்கன்னா, இதை எல்லாருக்கும் பிரிச்சு தர்றது தான் அவங்களோட வேலை. எப்படி பிரிப்பாங்க? இவங்க அதிகமா வேலை செஞ்சுக்கிறாங்க, சோ இவங்களுக்கு அதிகம். இவங்க கம்மியா வேலை செஞ்சுக்கிறாங்க, இவங்களுக்கு கம்மி. அப்படிலாம் பிரிக்க மாட்டாங்க. யார் யாருக்கு எவ்வளோ தேவைகள் இருக்குதோ, என்னென்ன தேவைகள் இருக்குதோ, அந்த தேவையின் அடிப்படையில தான் எல்லாருக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. இதுதான் கம்யூனிசமோட சிம்பிள் எக்ஸ்பிளனேஷன். இதுக்குள்ள டீப்பர் கான்டெக்ஸ்டா நிறைய இருக்குது. அது நான் மேலும் மேலும் கம்யூனிசம் பத்தியும், அதுக்குள்ள இருக்கிற ஆர்குமெண்ட்ஸ் பத்தியும், இதுல இருக்கிற பிரச்சனைகள் பத்தியும், இது இல்லாத இது சுத்தி இருக்கிற ப்ராப்ளம்ஸ், கான்டெக்ஸ்ட் எல்லாத்த பத்தியும் இதை ஒரு சீரீஸ் மாதிரி ரெகுலரா அப்லோட் பண்ணலாம்னு இருக்கிறேன். உண்மையிலேயே உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிச்சு, உங்களுக்கு நல்லா இருந்துச்சுன்னு சொன்னா அது லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் மேலும் மேலும் இந்த மாதிரி வீடியோஸ் நான் சென்ட் பண்ணினே இருக்கிறேன்.